بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. عسى أن تكرهوا شيئا وهو خير لكم، وعسى أن تحبوا شيئا وهو شر لكم، والله يعلم وأنتم لا تعلمون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم الناس من لسانه ويده، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي، كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வல்லான அல்லாஹுவை வாழ்த்தி, வல்ல நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரியரை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும். ஆனா சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத, எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதுவும் நடந்துவிடும். எது நடக்கவே கூடாது, இது நமக்கு தீங்கா இருக்கும், இது நமக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் நடந்துவிடும். எது நடந்தால் நல்லது என்று நினைப்போமோ, அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்தோமோ அது நடக்காம போயிடும். அப்ப இந்த விஷயத்தில் நாம் தெளிவான முறையில் ஒரு நம்பிக்கையை கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சது நடந்தா நல்லா இருக்கும் நினைச்சோம், ஆனால் நினைக்காத ஒன்று நடந்து விட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் தொல்லைகள் வரப்போகுது, பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக அது இறைவன் மீது வைக்கக்கூடிய அவநம்பிக்கை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு விஷயம் தவறி போச்சு அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் மகிழ்ச்சியில் கூத்தாட வேண்டாம். லிகைலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். நீங்கள் கிடைக்காத ஒன்றுக்காக வேண்டி, நினைச்சது நடக்கல அப்படின்றதுக்காக வேண்டி நிராசை அடைந்து வெறுப்படைந்து வாழ்க்கையை வெறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் நினைச்சதை கொடுத்துட்டான், அதற்காக வேண்டி நீங்க என்ன செய்ய தேவையில்லை. மகிழ்ச்சியில் ஆனந்தமாக அதை அப்படியே துள்ளி குதித்து அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அல்லாஹு தஆலா பெருமை அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் கர்வம் கொண்டு இருக்கக்கூடியவர்களை விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நாம் எது நல்லது நினைச்சோமோ அது சில நேரங்கள்ல தீங்கா மாறிடும். எது தீங்கு நினைச்சோமோ அது கூட என்ன செய்யும், சில நேரங்கள்ல நன்மையாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான் சூரத்துல் பக்ராவுல: அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், கூடவே கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக மாறும்.
வாசா அன் துஹிப்பு ஷைஅன், ஒரு விஷயத்தை நிறைய விரும்புவீர்கள், அது நடந்தால் போதும் என்று நினைப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு தீங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுத்து அது வேணான்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹு தஆலா அதில் அதிகமாக நன்மை வைத்திருப்பான். இது எல்லா விஷயத்திற்கும் நம்ம அப்படியே தொடர்பு கொண்டு பார்க்கலாம். நாம் நினைத்த வேலையில் இருந்து, நாம் எதிர்பார்த்த மனைவியிலாக இருந்து, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த வேலை கிடைச்சா நல்லதா இருக்கும் நினைப்போம், ஆனால் வேறு வேலை கிடைத்து விடும். நாம் கிடைத்த வேலையில் அல்லாஹு தஆலா நாம் நினைத்த வேலையை விட அதிகமான நன்மைகளை வைத்திருக்க கூடும். நாம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் நன்றாக இருக்கும் நினைப்போம். சில நேரங்களில் நாம் அல்லாஹு தஆலா எதை நமக்கு நாடினானோ அந்த மனைவி என்பவள் நாம் நினைத்த பெண்ணை விட மிகச் சிறப்பாக இருக்கக்கூடும். இப்ப இது இறைவனுடைய ஏற்பாடு. இப்ப எதையுமே இதுதான் நன்மை முடிவு செய்யக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. நல்லதுன்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் முடிவு செய்து இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், பனு இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம், அலம் தர இலல்லதீன خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت, அவர்கள் மரணத்துக்கு அஞ்சி ஊரை விட்டு வெளியேறினார்கள். فقال لهم الله موتوا, அல்லாஹ் அவர்களை மரணியுங்கள் என்று சொன்னால் மரணித்து விட்டார்கள். பல வருடங்கள் கழித்து அல்லாஹு தஆலா உயிர்ப்பித்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதுவும் சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஒரு வசனம். இது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த காலத்துல பனு இஸ்ரவேல் காலத்துல தாவர்தான் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு கடுமையான தொற்று நோய் ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா, அது போல ஒரு தொற்று நோய். அந்த தொற்று நோய்க்கு பயந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏறத்தாழ 4000 பேர் அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம் இந்த ஊரில் இருந்தால் நோய் ஏற்பட்டு விடும், நாம் எல்லாம் மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே தப்பிச்சு போயிட்டா நம்ம நோயிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஊரை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மரணிக்க செய்தான். ஒரு பள்ளத்தாக்கில் வந்தப்ப எல்லாரையும் மரணிக்க செய்தான். கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி, இஸ்ரவேலர்களுடைய ஒரு நபி வந்து இறைவனிடத்தில் துஆ செய்து அவர்களை எழுப்ப செய்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது, குர்ஆனுடைய வசனம் இது. அப்ப ஒரு ஊரை விட்டு போயிட்டா நோயை விட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இல்ல, மரணம் வரணும் அப்படின்றது இறைவனுடைய நியதியாக இருந்தால், இறைவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க எங்கதான் தப்பி போனாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் என்னதான் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் மரணம் வந்தே தீரும் அப்படிங்கிறான். அப்ப ஒரு விஷயத்தை நம்மால் தடுக்க முடியாது, அது போன்று ஒரு விஷயத்தை இது நன்மை என்று முடிவு செய்ய முடியாது, தீமையாக இருக்கலாம். ஆது கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா மலை மேகத்தை அனுப்பி வைத்தான். மலை மேகத்தை அவங்களுக்கு தண்டனை அனுப்பி வச்சான். ஆனா ஆரம்பத்தில் அவர்கள் அதை பார்த்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபலம்மா ரஅூஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியதிஹிம் காலூ ஹாதா ஆரிதும் மும்திருனா, அந்த மலை மேகத்தை பார்த்தோன்னு அவர்கள் சொன்னாங்க, இது மலை தரும் மேகம்தான், நமக்கு எந்த தீங்கும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அதை துன்புறுத்தும் வகையில் அவர்களுக்கு அனுப்பி வைத்து மழை என்பது அதிகமாகி, பொதுவாகவே வந்து ஒரு அளவுக்குத்தான் எல்லாமே, மழை பெய்யலன்னாலும் சிரமம், மழை அதிகமாக பெய்தாலும் சிரமம் தான் இல்லையா. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு வேதனையின் மலையாக அவர்களுக்கு இறக்கி வைத்து அவர்களை எல்லாம் அழித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஸ்பஹூ லா யுரா இல்லா மசாகினுஹும் கதாலிக நஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன், அவர்களை முழுவதுமாக அந்த ஊரை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்று சொல்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அந்த குழந்தையை அந்த தொட்டிலில் வைத்து அனுப்பிய போது ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் தான் அதை கண்டெடுத்தார்கள். அப்ப என்ன சொன்னாங்க, இந்த குழந்தை என்பது நமக்கு நன்மையாக இருக்கும். ஃபல்தகதஹு ஆல ஃபிரௌன லியகூல லஹும் அதுவம் வஹஸனா, ஆரம்பத்துல பார்த்துட்டு குர்ரத்து ஐனின் லி வலக்,
இது நம்முடைய கண் குளிர்ச்சியாக இருக்கும், இதை கொலை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அழிவிற்கு காரணமாக இருந்தார்கள். இப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த வரலாறுலாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நிலையிலும் நாம் தீங்கு என்று நினைப்பது இறைவன் நன்மையாக ஆக்கி வைக்கக்கூடியும். அதை நம்ம முடிவு செய்யக்கூடாது. நன்மையை எதிர்பார்க்கலாம், ஆனால் நன்மையாகத்தான் இருக்கும்னு நினைச்சிட முடியாது. தீங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் கைர ஃபில் அம்ரி குல்லி. நீங்கள் அதிகமாக துஆ செய்யலாம். எப்படி? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க அல் கைர ஃபில் அம்ரி குல்லி. இறைவா, எல்லா விஷயங்களிலும் நாங்கள் நன்மையைத்தான் உன்னிடத்தில் கேட்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி நன்மை நினைப்போம், ஆனால் அதிலும் நன்மையாகத்தான் இருக்க வேண்டும். தொழுகை நோக்கம் என்ன? இறைவனை அடைவது, இறைவனுடைய திருப்தியை பெறுவது. ஒரு மனிதர் தொழக்கூடிய தொழுகை என்பது இறைவனத்தின் நன்மையை வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதர் தொழுக வரும்போது அவருடைய நீயத்து மாறுது. யாரோ ஒருவருக்காக வேண்டி தொழ வருகிறார், யாரோ ஒருவர் சொன்னதற்காக வேண்டி தொழ வருகிறார், அல்லது தொழுக வருவதை தன்னுடைய ஒரு அடையாளமாக காட்ட விரும்புகிறார், முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. இது போன்று செய்யும் பொழுது அந்த தொழுகை என்பது நன்மை தருவதற்கு பதிலாக தீமை தரக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை நீங்கள் கேட்க வேண்டும், நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையாக சொல்லப்படக்கூடியது பத்ர் போர். இன்று இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க பரவி இருப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது பத்ர் போர். இது ஆரம்பத்தில் போராக இருந்ததா என்று சொன்னால் இல்லை. குறைஷி கூட்டத்தார்கள் வருகிறார்கள், அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய பொருளாதாரத்தை கைப்பற்றி அவர்களை ஒரு அச்சமூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இது தெளிவா சொல்றான். இது யஅதுகுமுல்லாஹு யஹத த்தாயிஃபதைனி அன்னஹா லக்கும் வ தவத்தூன அன்ன கைர ذாத்தி ஷௌகா. ரெண்டு கூட்டம் வரும் பொழுது அந்த கூட்டத்தில் சிரமம் இல்லாமல் ஒரு விஷயத்தை, அந்த வர்த்தக கூட்டத்தை நீங்கள் தாக்க விரும்பினீர்கள். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? போராக அதை மாற்றிவிட்டான். போர் செய்யும் எண்ணம்னா இல்ல, ஆனால் அந்த போரிலும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். லியுஹிக்கல் ஹக்க வ யுப்தில் பாத்தில். உண்மையை நிலைநாட்டுவதும் பொய்மையை அழிப்பதற்கும் அல்லாஹு தஆலா நாடி அதை நிலைநாட்டினான். இன்னொரு இடத்துல சொல்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்த பொழுது பத்ர் போரில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தேன் என்று சொல்கிறான். அப்ப பத்ர் போர் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் அதை ஒரு சுமையாக கருதினார்கள். போரா, இதற்கு முன்னால் எந்த விதமான பயிற்சியும் இல்லை, ஆயுதம் இல்லை, அதற்காக வேண்டிய வாகனங்கள், அதாவது ஒட்டகமோ மற்ற குதிரைகளோ எதுவுமே இல்லை, போர்க்கருவிகள் இல்லை, அதற்கான ஆயத்தம் இல்லை, தயாரிப்பு நிலை இல்லை. இத்தனையையும் தாண்டி அந்த போர் புரிவதை அவர்கள் சுமையாக, பயமாக கருதினார்கள். அல்லாஹு தஆலா அதை வெற்றியாக மாற்றி வைத்தான். இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு விஷயம், இன்னொரு நிகழ்வு, ஹுதைபியா உடன்படிக்கை. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ ஒரு 1400 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு செல்ல முனைகிறார்கள். அதுக்கான முயற்சி செஞ்சு போனாங்க. போகும்போது ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்பட்டார்கள். இன்னைக்கும் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க அதை பார்த்திருக்கலாம். ஹுதைபியா என்ற இடம், அங்க ஒரு பள்ளியும் இருக்கு. அப்ப அந்த ஹுதைபியா என்ற இடத்தில் தடுக்கப்பட்டார்கள். அனைவரும் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி, கஅபாவை தவாஃப் செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு குறைஷிகள் தடுக்கிறார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான தடுமாற்றத்துடன் இருக்கிறார்கள். நிறைய ஒரு நீண்ட நிகழ்வு அது. அப்ப என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு நாடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? குறைஷிகளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்? 10 வருடங்கள் இரு தரப்பாரும் எந்த விதமான போரும் செய்யக்கூடாது. உண்மையில் போரை முன்னெடுத்து செய்பவர்கள் குறைஷிகள்.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். இந்த வருடம் யாரும் வரக்கூடாது. ஹஜ் செய்வதற்காக, அந்த உம்ரா செய்வதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வருடம் வந்து கொள்ளலாம். அதுபோல மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்பி வைத்து விட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யார் வந்தாங்கன்னா திரும்ப அனுப்ப மாட்டோம். இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருந்த ஷரத்துகள். வெளிப்படையாக பார்த்தால் தோல்வியாக தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், நாம் உண்மையின் மீது தான் இருக்கிறோமா? சத்தியமா நாம செய்யறதுதான் சரியா? நாம் செல்வதுதான் சத்திய பாதையா? எதற்காக வேண்டி இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லாவற்றையும் மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். கையெழுத்து விட்டு திரும்ப மதீனாவிற்கு வரும்பொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை இறக்கி வைக்கிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம் என்று சொல்கிறார். எது தெளிவான வெற்றி? சஹாபாக்கள் எல்லாம் தோல்வி என்று நினைக்கிறார்கள். தார்மீக ரீதியாக தோற்று போய்விட்டோம். நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கல. எதற்காக வேண்டி வந்தோமோ அதை செய்யவில்லை. அங்கே குறைஷிகளால் தடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தாழ்வான நிலையில் நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கையெழுத்து விட்டு திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். இப்போ போய் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன வசனம்? தெளிவான வெற்றியை கொடுக்கும். ஆனா என்ன ஆயிட்டு பாத்தீங்களா? அடுத்த 2 ஆண்டுகளில் மக்கா வெற்றியின் பொழுது 1400 பேராக இருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 10,000 மாறுது. இதுவரை மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கும் மதீனாவில் வந்த அங்கிருந்த அந்த முஹாஜிர்களுக்கு மத்தியில ஒரு விதமான பனிப்போர் இருந்தது. முஸ்லிம்களை கண்டாலே ஒரு விதமாக வெறுக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் சகஜமாக அவர்கள் பழக ஆரம்பித்தார்கள். பழக ஆரம்பிச்ச பின்னாடிதான் இஸ்லாமினுடைய மகத்துவம் தெரிந்தது. அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய நடைமுறை எல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு முக்கியமான சஹாபாக்கள் ஹாலித் இப்னு வலீத், உஸ்மான் இப்னு தல்ஹா போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எதை நாம் தீமை என்று நினைக்கின்றோமோ அல்லாஹு தஆலா அதை வெற்றியாக மாற்றி கொடுப்பான், நன்மையாக மாற்றி கொடுப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் அது கெட்டதாக தான் தெரியும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நமக்கு தெரியாது இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது கடுமையான முறையில் ஒரு தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சூரத்து நூர்ல அல்லாஹு தஆலா இது குறித்து விரிவாக சொல்கிறார். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் அப்படியே சொல்றார். ஒரு கூட்டம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை, ஒரு இட்டுக்கட்டை கொண்டு வந்து சொல்கிறார்கள். நீங்கள் அதை தீமை என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மைதான் என்று சொல்கிறார். ஒரு 10 வசனங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர்கள், எந்த விதமான தவறும் செய்யாதவர்களை, அவர்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை என்பதை தெளிவான முறையில் இறைவன் வசனங்களை இறக்கி வைத்து தன்னுடைய வாக்கின் மூலமாக நிரூபித்து காட்டினான். யோசிச்சு பாருங்க, இந்த சமயத்துல சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது அளவில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இது. தன்னுடைய மனைவியை பற்றி தவறான முறையில் மக்கள் எல்லாம் பேசும்போது ஒரு கணவனாக என்ன மனதில், என்ன ஒரு மனநிலையில் இருந்திருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலையிலும் சிரமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த பெண்மணி என்று சொல்லி ஒரு பெரிய பாராட்டு பத்திரத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரண தருவாய் சக்ராத் ஹால்ல இருக்கும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. அவங்க சொன்னாங்களா, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள், அபுஷிரி ஃபஇன்னகி ஸௌஜத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயுஹிப்புகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி நீங்கள், அவர்கள் உங்களை மிகவும் விரும்பினார்கள். வலம் யதஸவ்வஜ் பிக்ரன் கைரகி, வேறு ஒரு கன்னி பெண்ணை அவர்கள் திருமணம் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த எல்லா பெண்களும் விதவிகள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர.
அவர்களை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை. அப்படி உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாக வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நேரத்துல மிகவும் மோசமான ஒரு விஷயம் நினைச்சதை அல்லாஹு தஆலா சுப செய்தியாக மாற்றிவிட்டார். அந்தந்த சமயத்துல நமக்கு சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் நாளாவட்டத்தில் காலம் செல்ல செல்ல சில நேரங்களில் நமக்கு உண்மை புரியும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஒரு ஆபீஸ்ல ஹவுஸ் கிளீனிங் வேலைக்கு போயிருக்கான். அதாவது தொடர்ச்சி பெருக்கக்கூடிய வேலைக்கு போனப்ப அவனிடத்தில் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும்போது இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன்கிட்ட இமெயில் ஐடி இல்லை. இமெயில் ஐடி இல்லாதவனுக்கு எங்க கம்பெனியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். வேலை இல்லைன்னு சொன்னதின் காரணமாக அந்த மனிதன் வெளியே வந்தான். கையில் இருக்கிற காசு கொஞ்சோண்டு காசு இருந்துச்சு. அதை வச்சு வெங்காயம் வாங்கினான். வெங்காயம் வாங்கி அந்த வெங்காயத்தை வித்து திரும்ப அதை வேறு அதிகமான வெங்காயம் வாங்கி வித்து இப்படி வியாபாரம் செய்து ஒரு பெரிய வெங்காய மண்டியை வச்சுட்டான். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லாமே அப்படித்தானே, எல்லாம் ஆதாரோடு லிங்க் பண்றோம்ல. இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ அந்த மனிதனிடத்தில் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஆள் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காரு. ஃபில்அப் பண்ணும்போது இமெயில் ஐடி அவருக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றான். அப்போ அந்த ஆள் சொன்னாராம், இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண வந்தால் இமெயில் ஐடி இல்லாமையே இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்களே, இமெயில் ஐடி மட்டும் இருந்திருந்தா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஒரு கம்பெனியில் தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போ அதுதான் நிலைமை. நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாமே நமக்கு எதிர்ப்பாக தான் இருக்கு. நம்ம நினைச்சதை விட எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்குது. இது எல்லாம் நமக்கு தீங்கு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அல்லாஹு தஆலா அதில் நன்மை வைத்திருப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம், சமுதாய சிக்கல்களாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு எதிர்ப்பாக இருப்பது போன்றுதான் தோன்றுகிறது. எல்லாம் நமக்கு எதிர்ப்பாக நினைச்சதான் நடக்கலையே. நம்ம ஒண்ணு நினைச்சோம், அது நடக்கல. அல்லாஹு தஆலா அவனுடைய விருப்ப பிரகாரம் அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் நடத்தியிருக்கான். இப்ப இது நமக்கு எதிர்ப்பா தானே இருக்கு, நமக்கு தீங்கா தானே இருக்கு, நமக்கு தொல்லைகள் தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அல்லாஹு தஆலா இதில் ஒரு பெரிய நன்மையை வைத்திருப்பான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நிராசையட வேண்டாம், நீங்கள் மனம் உடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நல்லடியார்களே, இறைவனின் ரஹ்மத்தை நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவன் கொடுக்க மாட்டான் என்று நினைத்து விடாதீர்கள். இறைவன் நீங்கள் கேட்ட துவாக்களை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். சில நேரங்களில் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது, ஒப்புக்கொள்ளப்படுவது தாமதமாகலாம், லேட் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக அந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் துவா செய்யுங்கள். சில நேரங்களில் நம்ம நினைச்சது நடக்கலையே, நம்ம நினைச்ச வேலை கிடைக்கல, நினைச்ச படிப்பு கிடைக்கல, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல, நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம் தான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக அமையும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தீங்காக, உங்களுக்கு தேவையற்றதாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்தவன், நாம் எல்லாம் அறியாதவர்கள். ஆக அருமையான சகோதரர்களே, எல்லா நிலையிலும் எது வந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு இருங்கள். எல்லாம் இறைவனின் நாட்டம் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். வல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் நன்மையாக சிறப்பாக ஆக்கி வைப்பதற்கு போதுமானவன். அல்லாஹு தஆலா அப்படி அனைத்து காரியங்களையும் நன்மையாகவும் சிறப்பாகவும் ஆக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.